வெல்கம் டு சேக்ரெட் சனாதனா சேனல். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன். துளசிதாசரும் ஹனுமானும் சம்பந்தப்பட்ட கதை. எல்லோரும் கோவில்களில் ஹனுமாரை பார்த்துருப்பேன். அவருக்கு முகம் எப்படி இருக்கும்? ஒரு வானர முகமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் கிளி முகத்தோட கூடிய ஹனுமான் இருக்கார். அது எங்கே தரிசனம் பண்ணணும் என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ துளசிதாசரை பற்றி பார்ப்போம். துளசிதாசர் அவர் பிறந்தபோது அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் ராம் போலோ துபேங்கிறது. நாளடைவில் அவருக்கு சில காரணங்களால் அவர் அப்பா அம்மாவை பிரிஞ்சு ராமானந்தர் வழியில் வந்த நரஹரி எடுத்து வளர்க்குறார். ஏன்னா நரஹரிக்கு என்ன ஒரு கனவுல ஆசீர்வாதம் வந்ததுன்னாக்க, நீ இந்த மாதிரி ஒரு ஏழை பிராமண சிறுவன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு நீ இந்த ராம சமாச்சாரத்தெல்லாம் அவருக்கு சொல்லி உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு கனவுல வந்ததுனால அவர் இவர் நரஹரி என்ன பண்ணுறார், இவரை துளசிதாசரை எடுத்து வளர்க்குறார். அவருக்கு துளசிதாசர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அவருக்கு பூணல் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணும்போது துளசி தலங்கள் அவர் மேலே விழுந்துதான். அதனால் அவருக்கு அந்த ராம்போலோ துபேங்கிற பேர் போய் துளசிதாசர்னு பேர் ஆயிடுது. இந்த துளசிதாசருக்கு அவர் ராமநாமத்தை உபதேசம் பண்ணுறார். யார்? நரஹரி உபதேசம் பண்ணி வளர்த்துன்னு வரார். காசி இல்லை. அவர் காசி படித்தறையில் உட்காந்துட்டு தினம் ராமநாமத்தை சொல்வாராம். சாயங்காலம்னா அவர் தனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை மக்களுக்கு அங்கே படித்துறையில் உட்காந்துட்டு ஒரு குட்டி பிரவசனம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாராம். தினம் என்ன பண்ணுவாராம், ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போவாராம். அந்த பாத்திரத்தில் கங்கை ஜலத்தை உருப்பி மருகரைக்கு போய் குளிச்சு எல்லாம் பண்ணி கர்மானுஷ்டங்கள்லாம் முடிச்சுண்டு திரும்பி வரும்போது பாக்கி ஜலத்தை அங்கே ஒரு அரச மரம் இருக்குமா, அந்த அரச மரத்தில் கொட்டிட்டு வருவாராம். இது தினம் வழக்கமாக நடந்துன்றது தான். அப்போ என்ன ஆச்சா, ஒரு நாளைக்கு அவர் நடந்து வரும்போது திடீர்னு அவருக்கு மேற்கொண்டு நடக்க முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள், யாரோ தடுக்கிறாப்பில் நின்றுட்டார். அப்போது ஒரு ஆவி ஒன்று சொல்லித்தான், உங்களை நமஸ்கரிச்சுக்கிறேன் துளசிதாசரே, இந்த மாதிரி நான் ஒரு பிரம்மராட்சசனாக அந்த மரத்தில் வாசம் பண்ணிட்டு இருந்தேன். தினம் இந்த புனிதமான கங்கை ஜலத்தை நீங்கள் என் மேலே விட்டேல, நான் எனக்கு சத்கதி அடைஞ்சிட்டேன். அதனால் உங்களுக்கு நமஸ்காரம். உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ, என்னால் தர முடியும். எனக்கு வரம் எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு ஒன்றே ஒரு ஆசை, ராமரை தரிசனம் பண்ணணும். ராமரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சுலபமாச்சே. அப்படின்னா எப்படி அப்படின்னா, ஹனுமாரை காக்கா பிடிச்சேன்னா ராம தரிசனம் கிடச்சிடும். ஹனுமான் காலை நன்னா இறுக்கி பற்றி பிடிச்சின்னு இருக்கும். ஹனுமானா நான் அவரை போய் எங்கே பார்க்குறது? என்னது எங்கே பார்க்குறதா? தினம் நீங்கள் பிரவச்சனம் பண்ணுறேன் இல்லையா, அப்போ கடைசியாக உட்கார்ந்துட்டுருப்பாரே அவர் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? அவரை எப்படி அடையாளம் இருக்குது? உடம்புல கொஞ்சம் திட்டாக வெள்ளையாக இருக்கும், பார்த்தா தெரியும். முகம் ஒரு வானர முகமாக இருக்கும். அவர் தான் அங்கே உட்காந்துருப்பார். நீங்கள் போய் பிடிச்சிடுங்க, அவரை பிடிச்சிட்டு அவர்கிட்ட கேட்டாலாம் எல்லாம் நடக்கும் அப்படின்னா. சரின்னு அடுத்த நாள் இவர் என்ன பண்ணுறார், படித்தொழில் உட்காந்து பிரவச்சனம் பண்ணுறாரு இல்லையா. அப்போது பார்க்குறார், கடைசியில் எல்லாருக்கும் கடைசியில் ஹனுமார் உட்காந்துட்டு கேட்டுருக்கார். கேட்டுன்னு இருக்கும்போது இவர் மெதுவாக போகிறார். எல்லாம் முடிஞ்சப்புறம், கொஞ்சம் இருங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. என்ன பேசணும் உங்களுக்கு? எனக்கு ராமரை தரிசனம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே. நிச்சயமாக உங்களுக்கு ராம தரிசனம் கிடைக்கும். இங்கே இல்லை, சித்திரக்கூடத்துக்கு போங்க அப்படின்னா. சரி, சித்திரக்கூடத்துக்கு போகிறவங்க அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி ஜபத்தை சொல்லின்னு இருங்கோ, அவங்களுக்கு அவர் தரிசனம் கிடைக்கணும். சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாராம், காசியிலேருந்து கிளம்பி சித்திரக்கூடத்துக்கு வராராம். சித்திரக்கூடத்துக்கு அவர் ராம எப்போவுமே ராம தான் சொல்லின்னு இருப்பார். அந்த ராமநாமத்தை சொல்லிட்டு எல்லாம் பண்ணின்னு இருக்காராம். அந்த பிரவச்சனமும் பண்ணின்னு இருக்காராம். பண்ணின்னு இருக்கும்போது 2 பேர் வராளாம், குதிரையில் வராளாம். அப்படி ராஜா வேஷம் போட்டு நிறைய படைகள் சூழ வராளாம். இவர் நினச்சிக்கிறாரா, என்ன பிரமாதமாக ராஜா வேஷம் போட்டுன்னு வந்துடுறாங்க, ராமலக்ஷ்மணனுக்கு ஈடாகுமா, முகமதியர்கள் யாரோ வந்திருக்கு, அப்போ இருக்குது அவள் போட்டேன், நமக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ராம் 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 ராம்னு கண்ணை முடிஞ்சு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாராம். உடனே கொஞ்சம் நாள் கழிச்சு ஹனுமார் வந்துடுறான். தரிசனம் கிடச்சதா அப்படின்னாராம். எனக்கு தரிசனம் கிடச்சதாவா? வரவே இல்லையாவா அப்படின்னா. இப்போ போனாலே அண்ணாவும் தம்பியும் ராமர் லக்ஷ்மணன் தானே குதிரையில் போனா அப்படின்னாலாம். ஐயோ நான் விட்டு போயிடுத்தே, எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். பரவாயில்ல, நீங்கள் மேற்கொண்டு இன்னும் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஜபத்தை, உங்களுக்கு நிச்சயம் அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஹனுமார் ராமர்கிட்ட வேண்டிக்கிறாராம், அவருக்கு 100 வாட்டி காட்சி கொடுங்க, நீங்கள் இந்த மாதிரி துளசிதாசர் ஆசையாக எங்கின்னு இருக்கார் உங்கள் இதுக்காக அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறா, ராமரும் லட்சுமணனும் வரா அந்த இடத்துக்கு. ஆனால் இவருக்கு அப்போவும் அடையாளம் தெரியல. என்னென்னா ஒருத்தர் கருப்பாக இருக்கார், ஒருத்தர் சேப்பாக இருக்கார். இவர் என்ன பண்ணுறார், இந்த இடத்துல சித்திரக்கூடத்தில் தினம் சந்தனத்தை குழச்சி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாராம், இல்லை இவரே இட்டு விடுவாராம். அப்போது அந்த 2 பேரும் வந்திருக்கா, கருப்பும் சேப்புமா இருக்கிற ராமரும் லக்ஷ்மணனும் அங்கே வந்திருக்கா. வந்த உடனே திலகம் இட்டு விட உட்காந்துருக்கா. உட்காந்துருந்தோடனே அப்போது ஒரு கிளி வந்து மரத்தில் உட்காந்துதான். அங்கே இருக்கிற மரத்தில் உட்காந்துட்டு ராமர் லக்ஷ்மணன் வந்திருக்கா, ராமர் லக்ஷ்மணன் வந்திருக்கா, இவாதான் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு கிளி. அப்போ அப்படியே அவருக்கு தலை சுற்றி போயிடுத்தான், மயக்கம் வந்தாப்புல ஆகிடுத்தான். அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, அந்த குழைச்சி வச்சுருக்க சந்தனத்தை எடுத்து துளசிதாசர் நெத்தியில் இட்டு விடுறாராம். இட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாராம் சிரசை தொட்டு. இந்த கிளி ரூபத்தில் வந்து சொன்னது வேறு யாரும் இல்லை, ஹனுமான் தான். அதனால் சித்திரக்கூடத்தில் ஹனுமானுக்குன்னு ஒரு தனி கோயில் வந்து தோத்தாம்புக்கி ஹனுமான்னு பேர். சித்திரக்கூடத்தில் கோயில் இருக்குது. சித்திரக்கூடத்துக்கு போகிறவா அவசியமாக தோத்தாம்புக்கி ஹனுமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. ஏன்னா நமக்கு ராமர் அனுகூலம் பண்ணணும்னா அவர் தானே தூது போக வேண்டியிருக்கு. அதனால் அவரை காக்கா பிடிச்சுண்டுன்னு இல்லை, ஹனுமான் வந்து எல்லாருக்குமே பிரியமான கடவுள் தான் இல்லைங்கள. இருந்தாலும் ஆத்மார்த்தமாக அவரை வேண்டிட்டு நல்லபடியாக போய் அவர் தரிசனத்தை நம்ம முடிச்சுட்டு சௌரியமாக இருக்கணும். துளசிதாசருக்கு இப்படித்தான் ராமனோட தரிசனம் கிடச்சிது. ராம காவியத்தை எழுதினது இதில் நம்ம தெற்குலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் அப்படிங்கிறார். அங்கே ராமச்சரித்தமானஸ், துளசி ராமாயணம், ராமச்சரித்தமானஸ், ஹனுமான் சலீசாவை எழுதினதும் அவர் தானே. அதனால் அவரையே நினச்சிங்கோ, துளசிதாசரை நினச்சிங்கோ. நமக்கு இத்தனை கொடுத்த அந்த துளசிதாசரை நன்னா வேண்டிண்டு, ஹனுமானையும் வேண்டிண்டு, ராமனையும் வேண்டிங்கோ. சகல சௌபாகியங்களும் நமக்கு உண்டாகுங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது.